வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் வயிற்று உப்புசம். சாப்பிட்டவுடன் வயிறு பூரணமாகி விடுகிறது, காற்று போல் பெரிதாகி விடுகிறது. சில நேரங்களில் சுவாசிக்க கூட கடினமாக இருக்கும். அதனால் உடனே நாம் நினைப்பது அது கேஸ் பிரச்சனையா? ஆனால் உண்மையில் உப்புசத்திற்கு காரணம் உங்களுக்கே தெரியாத சில பழக்க வழக்கங்கள். இன்று அந்த 6 பொதுவான பழக்கங்களை தெரிந்து கொள்வோம். அவைகளை தவிர்த்தாலே உப்புசம் பாதியாக குறையும். வயிற்று உப்புசம் என்றால் என்ன? வயிற்று உப்புசம் என்பது உணவுக்கு பிறகு வயிற்றில் வாயு அடைப்பட்டு அதனால் வயிறு வீங்குவது அல்லது பெரும் சிரமம், எரிச்சல், சளி போல் உணர்வு ஏற்படுவது. இது ஒரு நோயில்லை, ஆனால் அது உங்கள் செரிமான முறை தவறாக இருப்பதற்கான சிக்னல். வயிற்று உப்புசத்திற்கு காரணமான 6 பொதுவான பழக்க வழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். 1. வேகமாக சாப்பிடுவது. நீங்கள் சாப்பிடும்போது வேகமாக மென்றால் உணவுடன் அதிகமான காற்று உள்ளே செல்கிறது. அந்த காற்று வயிற்றில் அடைபட்டு உப்புசம் ஏற்படுகிறது. தீர்வு: மெதுவாக சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறை குறைந்தது 15-20 முறை மென்று சாப்பிடுங்கள். 2. அதிக அளவில் சோடா, குளிர்பானங்கள் எடுத்துக்கொள்வது. குளிர்பானங்கள், சோடா இவையெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நிறைந்தவை. அதை அடிக்கடி குடிப்பதால் வயிற்றில் காற்று சேர்ந்து புடைத்து கொள்கிறது. இதற்கான தீர்வு: இதற்கு பதிலாக வெதுவெதுப்பான நீர் அல்லது பனங்கற்கண்டு நீர் பருகலாம். 3. உணவுக்கு பிறகு உடனே படுத்தல். சாப்பிட்டவுடன் உடனே படுத்தால் உணவு சரியாக செரிக்காது. வயிற்றிலிருந்து வாயு மேலே செல்ல முடியாமல் அடைபட்டு விடுகிறது. இதற்கான தீர்வு: சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் தூங்கணும். சிறிது நடந்தால் மிக நல்லது. 4. வாயுவை உண்டாக்கும் உணவுகள் அதிகம். சில உணவுகள் இயற்கையாகவே வாயுவை உண்டாக்கும். பட்டாணி, பீன்ஸ், கோவா, சோடா, நெய் கலந்த பொரியல்கள், கார்பனேட்டட் ஜூஸ்கள். இதற்கான தீர்வு: இவைகளை சாப்பிடும்போது சிறிது சீரகம், பெருங்காயம், இஞ்சி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். 5. மன அழுத்தம் மற்றும் கவலை. மன அழுத்தம் செரிமான சுரப்பிகளை பாதிக்கிறது. அது உணவு சரியாக செரிக்காமல் வாயு உருவாகும் நிலையை ஏற்படுத்துகிறது. இதற்கான தீர்வு: தினமும் 10 நிமிடம் தியானம், சுவாச பயிற்சி செய்யுங்கள். மன அமைதி உடல் நலத்தின் தொடக்கம். 6. தண்ணீர் குறைவாக குடிப்பது. தண்ணீர் குறைவாக குடிப்பதால் செரிமானம் மெதுவாகி உணவு வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி காற்று உருவாகும். இதற்கான தீர்வு: தினமும் குறைந்தது 2.5 லிட்டர் முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடியுங்கள். காலை வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தால் மிக நல்லது. 4. உப்புசத்தை குறைக்கும் எளிய வீட்டு குறிப்புகள். 1. வெதுவெதுப்பான நீரில் சிறிது சீரகம், சுக்கு, பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடியுங்கள். 2. உணவுக்கு பிறகு சிறிது பச்சை இஞ்சி துண்டு மென்று சாப்பிடுங்கள். 3. மோர் அல்லது பட்டர் மில்க் குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்தும். 4. உடல் இயக்கம் அவசியம். தினமும் குறைந்தது 45 நிமிடம் நடைப்பயிற்சி தேவை. நண்பர்களே, வயிற்று உப்புசம் பெரிய நோயல்ல, ஆனால் அது உங்கள் உடல் தவறான பழக்கங்களை சுட்டிக்காட்டும் சிக்னல். நீங்கள் இன்று சொன்ன இந்த 6 பழக்கங்களில் எதை மாற்றுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் வயிறு உங்களுக்கே நன்றி சொல்வதை உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த 6 பழக்கங்களில் உங்களுக்கு எந்த பழக்கம் இருக்கிறது என்று. மேலும் ஆரோக்கியம் குறித்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.